ஹலோ மக்களே, நம்ம 4ஆம் தேதியோட சலங்கை ஒலி ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பூமி வந்து ககனுக்கு கால் பண்ணுறா. உடனே பேசுகிறான், என்ன சொல்லு அப்படின்றா. இல்லை எல்லாத்தையும் ஃபோனில் தான் சொல்லிகிட்டு இருக்கணுமா, நேரில் வாங்க நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே எதுக்கு அப்படின்னு கேட்குறான். இல்லை நேரில் எல்லாத்தையும் ஃபோனில் தான் சொல்லுமா, நேரில் வாங்க அப்படின்றான். உடனே ககனும் கிளம்பி பூமி வீட்டுக்கு வரான். உடனே வாசலில் நிற்கிறான், காரை விட்டு இறங்கி நடந்து வரான். பூமியும் அங்கேருந்து ரூமில் வீட்டுக்குள்ளேருந்து நடந்து வரான். உடனே என்ன சொல்லு அப்படின்னா. உடனே அதுக்கடுத்து முதல்ல கொஞ்சம் நேரம் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு வந்து பூமி வந்து கேட்குறா. அது ககன் ஒன்றும் சொல்ல வேண்டாம், எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்றான். உடனே பூமியை பார்த்து கேட்குறான், எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு, ஏதாவது காரணம் இருந்தால் தான் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே சாரதா ஆண்டி என்கிட்ட பூர்ணியும் சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு அவன் வந்து சொல்கிறான், நீ மனசில் ககன் வந்து சொல்கிறான், நீ வீணா மனசில் ஆசையை வளர்த்துட்ருக்காத, நான் அம்மாக்காக சொன்னேன், நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே இதை கேட்டு விளையாட்டுக்கு தானே சொல்கிறீங்க, ஜோக்கு தானே அப்படின்னு கேட்குறா பூமி வந்து. இல்லை உண்மையாக தான் சொல்கிறேன், நீ எப்போ சரச்சந்திரா பொண்ணு தெரிஞ்சதோ அப்போவே எனக்கு உன் மேலே இருந்த காதெல்லாம் போயிடுச்சு, எனக்கு உன் மேலே இப்போ எந்த காதலும் இல்லை, நான் உன்னை கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உண்மைதானா அப்படின்னு கேட்குறா. உண்மையாகவே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே பூமி வந்து ரொம்ப சோகமாயிடுறான். உடனே அவன் ககன் வந்து வீட்டுக்கு போயிடுறான். பூமி வந்து வீட்டுக்குள்ளே ரொம்ப சோகமாக நடந்து வந்துட்டுருக்கா. அபூர்வா வந்து பூமி சோகமாக வீட்டுக்குள்ளே வரதை பார்த்து இது பண்ணிகிட்ருக்கா. ரொம்ப சோகமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவளை அபூர்வா வந்து பூமி வெறுப்பேற்றுறதுக்காக நிறைய பேசிகிட்டு இருக்கா ஜாடமாடியாக. அப்போது என்னாச்சு, நீ ரொம்ப பறவை மாதிரி ரொம்ப சந்தோஷமாக துள்ளி குதிச்சுட்டு பறந்துட்டு இருந்த, இப்போ என்னாச்சு ரொம்ப சோகமாக இருக்க, ஏன் உன் மூஞ்சியில் ஒரு வாட்டமாக தெரியுது அப்படின்னு பேசிட்டு, ககன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா, நீ சரச்சந்திரா பொண்ணு அதனால் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ககன் சொல்லிட்டானா, அதனால தான் நீ இப்போ சோகமாக இருக்கியா அப்படின்னு இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு, அப்புறம் மீடியாவில் எல்லோரும் உன்னையே அசிங்கமாக பார்க்குறாங்க, உன் கேரக்டரே எல்லோரும் தப்பாக பேசுகிறாங்க, இனிமேல் உன்னை யாரும் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டாங்க இப்படிலாம் பேசுகிறா பூமியை பார்த்தா அபூர்வா. அப்புறம் ககனும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அப்புறம் நீ என்ன தான் பண்ண போகிற, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், பேசாமல் நீ செத்து போயிடு, நீ செத்து போயிட்டன்னா இந்த வீட்டோட தரித்திரமும் மொத்தமாக போயிடும், அப்புறம் நானும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், இந்த மாதிரி அபூர்வா வந்து சொல்கிறா. அபூர்வா சொன்னதெல்லாம் பூமி கேட்டுட்டு அழுதுகிட்டே ரூமுக்குள்ளே போயிடுறா. அப்புறம் ஏசிபி நயனி வந்து இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறா. இது வரைக்கும் அவள் சஸ்பெக்டில் வச்சுருந்து எல்லாத்தையும் விசாரித்ததை, வம்ஷி விசாரித்ததை நினச்சி பார்க்குறா. அடுத்து செரி விசாரித்ததை நினச்சி பார்க்குறா. அதுக்கடுத்து ககன் நேற்று நடந்த அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ககன் பூமியை பார்த்தாங்கல்ல, அதெல்லாம் நினச்சி பார்க்குறா. அவள் வந்து இப்போ சஸ்பெக்டாக அவன் தான் பண்ணியிருப்பான், ககன் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவள் முழுசாக நம்புறா. அந்த மாதிரி யோசிக்கிறா. அவனை தான் இனிமேல் விசாரிக்கணும் அப்படின்னு ஏசிபி நயனி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கடுத்து பூமி வந்து அவங்க அப்பா ரூமுக்கு வந்து அவங்க அப்பா உடம்பெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். சாரதா வந்து பூமிக்கு கால் பண்ணுறா. அது பின்னாடி இருந்து அபூர்வாவும் மருதாணி இலையும் ஒட்டு கேட்குறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. இவளுக்கு யார் கால் பண்ண போகிறான்னு அபூர்வா கேட்குறா. மருதாணி இலை சொல்கிறா, வேறு யார், அந்த சாரதா தான் கால் பண்ண போகிறா அப்படின்றா. சரி என்ன பேசுகிறான்னு கேட்பாங்க. நேற்று ராத்திரி ககன் வந்தானா, என்ன பேசினா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டான்ல ககன், அப்புறம் என்ன நீ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு கேட்குறா. இல்லை அத்தம்மா, அவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கல அந்த மாதிரி பூமி வந்து சொல்கிறா. அவங்க இல்லைம்மா, அவன் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இன்றைக்கி வர சொல்லியிருக்கான், ப்ரெஸ் மீட்க்கு வர சொல்லியிருக்கான், அவன் ப்ரெஸ் மீட்டில் உன்னை கல்யாணம் பண்ணிக்கதான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான், கண்டிப்பாக அப்படிலாம் நடக்க போகிறது இல்லைம்மா அப்படின்னு வந்து சொல்கிறா. ஓ, ப்ரெஸ் மீட் வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஜாலியாக வராங்க, மருதாணி இலையும் அபூர்வாவும். அப்புறம் சூப்பரில் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது வாமா நம்ம ப்ரெஸ் மீட் பார்ப்போம் அப்படின்னு மருதாணியில் கூப்பிட்றா. அப்போ வந்து அபூர்வா சொல்கிறா, நம்ம மட்டும் பார்த்தா போதாதா, பூமியோட அந்த அழகான ஃபேஸு சோகமாக இருக்கிறத பார்க்கணும்ல, அவளையும் வர வைக்கணும், ஆனால் அவள் தான் வரமாட்டாளே அப்படிமா. வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிந்துவை கூப்பிட்டு எல்லாரையும், வீட்டில் இருக்க எல்லாரையும் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டை பார்க்க எல்லாரையும் கூப்பிட்றா. பிந்து விட்டு பூமியும் கூப்பிட்றா. ஒன்று பூமியும் வரா. அவன் ப்ரெஸ் மீட்டில் வந்து எல்லாருக்கும் வணக்கம், என்னை மதித்து எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி, ஏன்னா இங்கே ரொம்ப கௌரவமாக இருக்கிற ஃபேமிலி அப்படி இப்படின்னு ககன் வந்து நிறைய பேசுகிறான். அப்புறம் வந்து கடைசியாக வந்து எங்கள் அம்மா மேலே சத்தியமாக நான் சொல்கிறேன், எந்த தப்பும் நடக்கலை அந்த மாதிரி சொல்கிறான். சொல்லிவிட்டு ககன் வந்து நான் என் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன், எந்த தப்பும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப சொல்கிறான். இதை நீங்கள் நம்புங்க, நம்ப அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஐ டோன்ட் கேர் அந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறான். எல்லாத்தையும் பேசிட்டு ப்ரெஸ் மீட்டில் திரும்ப அவன்கிட்ட கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. திரும்ப ககன் வந்து சொல்கிறான். கடைசியாக இதில் தான் ட்விஸ்டே, கடைசியாக வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து பூமியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு பூமி வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுறா. நட்சத்திரா, அபூர்வன், மருதாணி எல்லாம் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. கேபி வந்து கைத்தட்டி ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க.
பூமி சந்தோஷத்தில் அழுக ஆரம்பிச்சிடுறா. அழுக ஆரம்பிச்சு கீழே விழுந்துடுறா. உடனே கேபி கை தட்டி இது பண்ணிடுறா. மீரா வந்து எப்படியும் நம்ம குடும்பம் மனம் போகாது. ககன் வந்து பூமியை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான். இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த மாதிரி அபூர்வா கிட்ட சொல்கிறா. உடனே அந்த ரூம்லேருந்து எல்லோரும் அந்த வீட்டில் எல்லோரும் அந்த மாதிரி அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அடுத்து அபூர்வா வந்து ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்து நிற்கிறா. நின்றுட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ககன் வந்து அவளை அந்த வீடியோ காட்டி மிரட்டினதை ஃபஸ்ட்டு ரிவைண்ட் பண்ணி பார்க்குறா, யோசிச்சு பார்க்குறா. அப்புறம் வந்து அந்த போலீஸ் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறா. போலீஸ்கிட்ட போய் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறா. அப்போது பூமி வந்து டான்ஸ் ஆடிகிட்டே வரா. டான்ஸ் ஆடிட்டு வந்து ரொம்ப உற்சாகமாக டான்ஸ் ஆடிட்டு பாடிட்டே வந்துட்டுருக்கா. வந்துட்டு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் பெரிய ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரா. இந்தா ரூ. 10 எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்குறா. உடனே என்னடி அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னனால நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு அப்புறம் வந்து பூமியை பார்த்து கேட்குறா. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் என்ன நீ நேற்று என்னெல்லாம் பேசினேன் இப்போ பாரு கடைசியாக எப்படினாலும் எனக்கு ககன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. உடனே அந்த ஸ்வீட் பாக்ஸை வந்து அபூர்வா தட்டி விட்டுறா. தட்டி விட்டு போயிடுறா. அடுத்து அவங்க வந்து பூமி வந்து ககன் வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறா. அப்போ வந்து அவங்க அப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த நேரத்தில் வரான். அவன் சரி வந்து இன்டெரக்டாக சொல்கிறான், நான் கல்யாணம் பண்ண பொண்ணு தான் எனக்கு கிடைக்கல அந்த மாதிரி சொல்கிறான். நீ யாரை லவ் பண்ண? நான் லவ் பண்ண பொண்ணு தான் எனக்கு கிடைக்கல அந்த மாதிரி சொல்கிறான். நீ யாரை லவ் பண்ண அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். உடனே நீ கொஞ்ச நேரம் அப்பாவை பார்த்துக்கிறியா, நான் ககன் வீடு வர போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பூமி வந்து கேட்குறான். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். உடனே சரணும் சரியும் போய் அவங்க ரூமில் சரச்சந்திரா ரூமில் இருக்கான். அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, எடுத்து பேசுகிறான். அந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளே திரும்பியும் ஒரு மாஸ்க் போட்டு ஒருத்தன் வந்து சரச்சந்திராவை கொலை பண்ணுறதுக்காக வரான். ஃபஸ்ட்டு அவன் ஆக்சிஜன் இதை எடுத்து விட்டுறான். எடுத்து விட்டோன்னே அந்த சவுண்டு கேட்டு சரி வந்து யார்ரா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்திட்டு போகிறான். அதுக்கடுத்து அவனை பிடிக்க முடியல, வீட்டில் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்து பிந்து வரா. பிந்து வந்தாலும் அவளையும் தட்டி விட்டுட்டு ஓடிடுறான் வெளியே. அதுக்கடுத்து எல்லோரும் அவனை துரத்திட்டு வராங்க. அவன் வந்து வெளியே எல்லோரும் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துட்டுருக்கான். அப்போ தான் ஏசிபி 9 வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. ஒன்று அதுக்கடுத்து சரி வந்து கத்துறான், இவன் தான் அந்த கொலையாளி, இவன் தான் கொலை பண்ண பார்த்தான் அப்படின்னு சொல்கிறான். நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போலீஸ் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. எல்லாருக்கிட்டையும் தப்பிச்சு ஓடுறான். கடைசியில் ஏசிபி 9 தான் அந்த திருடன் அந்த கொலையாளியை பிடிக்கிறாங்க. கொலை பண்ண வந்தவனை சரச்சந்திராவை கொலை பண்ண வந்தவனை பிடிக்கிறாங்க. இந்த பக்கம் ககன் வீட்டுக்கு வந்து பூமி வரா. வந்துட்டு உள்ளே வர்றதுக்கு வரா. உடனே அவன் பூரி வந்து வெளியவே நின்று அப்படின்னு சொல்கிறான். உடனே எதுக்கு பூரி அப்படின்னா, உடனே நீ யாரை பார்க்க வந்திருக்க அப்படின்னு கேட்டான். அவள் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டேற. பேர் சொல்லு அப்படின்னா ககன் சார் அப்படின்பா. ஏன் மரியாதைலாம் நான் கேட்கல, பேர் தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அவங்க சாரதா அம்மா அந்த சைட் வராங்க. பாருங்கம்மா அப்படின்னா பேர் தானம்மா சொல்லுமா அப்படின்னோன்னா அவள் வந்து ககன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரா. அதுக்கு அடுத்து சாரதா வந்து அவளுக்கு மோர் கொடுக்குறான். மோர் கொடுத்துட்டு பூரியும் சாரதாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அவள் ககனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு தேடிகிட்டே இருக்கா. அடுத்து நீ ஃபஸ்ட்டு எனக்கு சேமியா பாயசம் செஞ்சு தரணும் அப்படின்னு வந்து சாரதா கேட்குறா. அதுக்கடுத்து நீ போய் ககனை பாரு அப்படின்னு சொல்கிறா. அடுத்து பிந்து அவளோட தங்கச்சி பூரி வந்து கேட்குறா, எனக்கு ஹல்வா வேணும் அப்படின்னு கேட்குறா. உடனே செஞ்சு கொடுத்துட்டு நீ அடுத்து போய் கவனம் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து போய் உன் அண்ணனுக்கு என்ன வேணும்னு கேட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறா. இதை கேட்டு நான் போய் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு 2 பேர் தள்ளி விட்டுட்டு மேலே ஓடிடுறா. ஒரே டைமில் 2 பேரும் முட்டிக்கிறாங்க. ககனும் பூமியும் முட்டிக்கிறாங்க. முட்டிட்டு அப்படியே உருண்டு போய் பெட்டில் விழுகிறாங்க. பெட்டில் விழுந்துட்டு கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கிஸ் பண்ணுறாங்க. அடுத்து எந்திரிச்சு வந்துடுறாங்க. வந்துட்டு எதுக்கு வந்தேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் வந்து ஸ்வீட் செய்ய சொன்னாங்க அத்தை, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு வர சொன்னாங்க, அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஏசிபி 9 வந்து அந்த கொலை பண்ண சரச்சந்திராவை கொலை பண்ண வந்தவனை போட்டு அடின்னு போட்டு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு நீ யாரை கேட்டு வந்தேன்னு சொல்லிட்டு யார் உன்னை அனுப்புனா அந்த மாதிரி கேட்டு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அவன் உண்மையாகவே சொல்லலை. அதுக்கடுத்து அபூர்வா வந்து வரா. நான் தான் அவனை அடிக்கிறேன், அவனை கொண்டு போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசத்தில் அவனை அடிக்க வரா. உடனே அதுக்கடுத்து ஏசிபி 9 வந்து அபூர்வா அப்படின்னு கத்துறா. இது என்னோட இடம், இங்கே நான் மட்டும் தான் பேசணும், நான் மட்டும் தான் கத்தணும், எனக்கு மட்டும் தான் எல்லா உரிமை இருக்குது அப்படின்னு ஏசிபி 9 வந்து சொல்கிறாங்க. ஒன்று இதோட இன்னையோட ரிவ்யூ முடியுது மக்களே. நாளையோட அப்கமிங் வீடியோஸ்க்கு சீரியல் குட்டி ரிவ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.